இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் தான் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா ரிங் மாத்துறதுக்கு முன்னாடி உறுதிமொழி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இனி எந்த காலத்துல எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் கஷ்ட நஷ்டத்துலயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு முழு மனசோட வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு படிக்கிறாங்க. அந்த கார்டு எடுத்து படிக்கிறாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம ஹீரோ படிக்கணும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்ல படிக்க ஆரம்பிக்கிறாரு. சடனா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசினது ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்றாரு. நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு துளி கூட லவ்வே இல்லை. இருந்தாலும் நம்ம இது மாதிரி வந்துட்டு உறுதிமொழி எல்லாம் சொல்லி இது வந்துட்டு இது மாதிரி மேரேஜ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினா சாங் நீங்க என்ன பண்றீங்க, படிங்க படிங்கன்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ சைலண்டாவே இருந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்களே அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்காரு. நான் எதுக்கு யாரும் எழுதி வச்சதெல்லாம் படிக்கணும், நான் சொல்றேன் உங்களோட பொண்ணு நீங்க என்ன நம்பி தானே கொடுக்குறீங்க, அவளை எப்பவுமே சந்தோஷமா நான் பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவர் இம்ப்ரெஸ் ஆகி பாத்தீங்கன்னா ஏன் கை தட்டிட்டு இருக்காரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு கை தட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கே வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவர் இப்படிலாம் சொல்றாரு, அப்ப உண்மையா தான் மேரேஜ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வந்து